ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அகமதாபாத்ல ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆர்சிபி ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க. கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல ஜிடி ஹோம் நல்லா விளையாடுறாங்க? என்ன ஆக போகுது? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல இப்போ அதான் சொல்றேனே, ஆர்சிபி ஹஸ் ஃபைனலி கிராக் த ரைட் காம்பினேஷன் 90%. இப்ப டெல்லி ஏன் ஜெயிக்கிறாங்க? அந்த டெல்லி 10% என்ன? அது 1% வந்து அந்த 10% மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டாருன்னா அதைத்தான் இப்ப சொல்ல போறோம் நம்ம. டெல்லி ஏன் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க? டெல்லி இஸ் நாட் a வீக் சைடு அட் ஆல். லெட் மீ. ட்ரூ. பஞ்சாப் ஏன் தோக்குறாங்க? ஏன் 9 மேட்ச்ல 3 தான் ஜெயிச்சிருக்காங்க? பேட் டீம் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு அதான் நீங்க நீங்க சொன்னதை தான் திருப்பி சொல்லி போர் அடிக்கிறேன். நான் எனி டீம் கேன் பீட் எனி டீம் சொல்றதுக்கான ரீசன் இல்ல அது அதுதான். உண்மைதான். நீங்களும் அதான் சொன்னீங்க. ம். ரொம்ப சிம்பிள். அப்படிங்கும் போது ஆர்சிபி ஹஸ் கிராக்ட் தேர் காம்பினேஷன், பட் இஸ் டூ லேட். அது ஒன்னே போக போக தான் தெரியும். ஏன்னா வந்து இப்ப டிசி மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கிறது வந்து ஆர்சிபிக்கு வந்து நல்லது கிடையாது, பிபிகேஎஸ்க்கும் நல்லது கிடையாது. ஏன்னா தேர் கோயிங் டு ஸ்நாச் ஒன் ஸ்பாட். அண்ட் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஆன். ஜிடி 4 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்க அகமதாபாத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட். அதுவும் 4 மணி மேட்ச். இப்போ ரொம்ப போர் அடிக்குது இந்த 250 அதெல்லாம் பார்த்து என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு கிரிக்கெட் மாதிரியே வந்து அது அன்பார்ச்சுனேட்லி தெரியல. பட் வீடியோ கேம் ஆயிடுச்சா? அது இல்ல. ஒரு லெவலுக்கு மேல தேர் ஷுட் பி ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். ஓகே. இந்த மாதிரி ட்ரூ. கட்டாந்திர பிச்சை கொடுத்து இம்பாக்ட் சப் ரூல் எல்லாம் வச்சுன்னு 52 மீட்டர் பவுண்டரி பண்ணினேன். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி போரிங் பாக்குறதுக்கே. எனக்கு அந்த கிரிக்கெட் கிரேஸ், நான் எந்த மேட்சும் விடமாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப இங்க பாருங்க, அகமதாபாத்ல வந்து 195 for 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 168 for 7 பேட்டிங் செகண்ட் அப்படின்னு ஸ்டாட் சொல்லுது. எப்படி போயிருக்கு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 168 for 8 ஜிடி 6 ரன்ல டிஃபெண்ட் பண்ணாங்க மும்பையோட. எஸ்ஆர்ஹெச் 162 for 8, ஜிடி 19.1 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. ஜிடி 199 for 4, பிபிகேஎஸ் வந்து 2 balls to spare. That is some extraordinary innings that is played by Asutosh and Shashank Singh. லாஸ்ட் மேட்ச் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. 89 ஆல் அவுட். இவங்க ஜிடி ஒரு இடி இடிச்சு ஜெயிச்சாங்க அவங்க. ஸோ ஐ டேக் தட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன். இப்போ உங்களுக்கு இங்க என்ன பார் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 190 பார் ஸ்கோர். நீங்க அந்த 190 நீங்க அடிச்சிட்டீங்கன்னா யூ காட் அ மேசிவ் சான்ஸ். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அந்த 6 ஓவர்ல வந்து சீமஸுக்கு பால் அங்கங்க அலையும். ஸோ பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம ஆடிட்டு செகண்ட் ஃபேஸ்லயும் கொஞ்சம் அப்படியே 30 for 1 ஆடிட்டு 10 ஓவர்ல 75 for 2. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும். 50 for 2, 11 to 15. அதுக்கப்புறம் 65 ரன்ஸ் டெஃபினட்டா வந்துடும். இந்த டேக்ஸ் யூ டு 190. ஆர்சிபி ப்ரூவ்ட் இட் on a pitch where it will be slightly on the slower slide. 200 can be comfortably defended அப்படின்னு ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா. இது பரமபாட்டாவும் கிடையாது, அதே மாதிரி டிஃபிகல்ட் டு பேட்டும் கிடையாது. போது 180 to 190, 190 அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு ரியலி புட் யூ இன் லாட் ஆஃப் ஸ்ட்ராங் பொசிஷன். இப்ப சீமஸ் 9.48 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு 8.63 எக்கானமி. அதுல பாருங்க, ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 6 ஓவர்ல 55 for 1 ஸ்பின்னர்ஸ் பிபிகேஎஸ். 8 ஓவர்ஸ்ல உங்களுக்கு 72 for 3 ஜிடி ஸ்பின்னர்ஸ். என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க பிபிகேஎஸ் கொடுக்கவே மாட்டாங்க போலிங், அதுதான் ப்ராப்ளம். இப்ப ரெண்டு டீமுமே தே வென்ட் ஃபார் 9 and over. ஆனா ஜிடி பிக்ட் அப் மோர் விக்கெட்ஸ் பிகாஸ் மோர் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போல்ட். ஜிடி வர்சஸ் எம்ஐல எம்ஐயோட ஸ்பின்னை பத்தி நம்ம சொல்லிட்டோம். 7 overs 68 for 1, ஜிடி 8 overs 47 for 1. ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ல பாருங்க, எஸ்ஆர்ஹெச் ஸ்பின்னர்ஸும் வீக்குன்னு சொன்னோம். 8 overs 80 for 2, ஜிடி 8 overs 65 for 1. திஸ் இஸ் அ இம்பாக்ட் தே வில் ஆப்வியஸ்லி கிரியேட். அப்படிங்கும் போது இப்ப இவங்க எப்படி போகணும் அப்படின்னா, ஆர்சிபி ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது. கோலி, ஃபாப், ஜாக்ஸ், பட்டிதார், நான் மேக்ஸ்வெல் சொல்லுவேன். பட் finally when he is saying that he's not mentally ready, there's no point in me putting him in the playing 11. Only the management will decide. Green, Lomror, Dinesh Karthik, Karan Sharma, Siraj, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. டாம் கரண், யாஷ் தயால் அண்ட் இம்பாக்ட் சார் வைஷாக் விஜயகுமார். ஸோ வந்து திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி எதனால வந்துட்டு நீங்க இது பண்றீங்க, டாம் கரனை சொல்றீங்க அப்படின்னா, தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட் ஃபார் மீ டு சே தட். இங்க வந்துட்டு இந்த அகமதாபாத் பிட்ச்ல உங்களுக்கு பர்டிகுலர்லா வென் யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் சீமர்ஸ், அவர் நிறைய அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரிஸ் வந்து நிறைய போடுவார். இஸ் வெரி குட் அட் போலிங் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரிஸ். அதனால வந்துட்டு
I feel that rather than a fast bowler is going to hit the deck hard, இல்லைன்னா they have to go back to restoply, who will definitely get seam moment early on. ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து ஹார்ட் லென்ஸ் இங்க நீங்க போட்டீங்கன்னா I don't see this going to be any productive. அதனால I would be tempted to recommend one of the fast bowlers, that is going to be either Tom Curran or Reece Topley, based on the conditions. That is the most important thing. இங்க ஒரு சக்சீட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். Then you go with Vaishak Vijaykumar. That is what exactly the combination should obviously work here. ஸோ இப்போ ஜிடி வந்து எப்படி போகணும் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கேம்ஸ், ஒரு மேட்ச் வந்து டெல்லியோட பயங்கரமா தோத்துட்டு வந்தாங்க. அப்புறம் போன மேட்ச் ஒரு செம எஃபர்ட் போட்டுட்டு அன்பார்ச்சுனேட்லி தே குடன்ட் க்ளோஸ் த டீல் அகேன்ஸ்ட் டிசிங்கும் போது இட்ஸ் அ மஸ்ட் வின் கேம் ஃபார் தம். அவங்களோட ப்ராப்ளமே அந்த பவர் ஹிட்டிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 220 ஸ்கோர்ஸ் இல்லைன்றதுனால they can also have a real edge here அப்படிங்கும்போது அவங்க எப்படி போகணும்? சுப்மான் கில், சாஹா, சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், அஸ்மத்துல்லா ஒமர் சாய், ராகுல் டெவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், Sai Kishore, Mohit Sharma, and Noor Ahmed, and their impact sub has to be Sandeep Warrier. So this is what is the combination they have to go with. இப்போ இங்க நீங்க வந்து edge அப்படின்னு கேட்பீங்க. The most important thing I should rather say when it comes to edge is very simple. இப்போ வந்து இங்க நீங்க edge அப்படின்றது எப்படி பார்ப்பீங்க? ஸோ இந்த கண்டிஷன்ஸை நம்ம கிளியரா சொல்லிட்டோம், பிளேயிங் லெவலில் கிளியரா சொல்லிட்டோம். எனக்கு என்னென்ன விகே சார் நீங்க ஒன்னும் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா ஆர்சிபி லெவன்ல டாம் கரன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இல்ல அதுதான் நீங்க மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி தான் அதுவும் நடக்குது. எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க இந்த ஜெயண்ட் வீல்ல. அப்படி கிடையாது. இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னா, அந்த பிச்சில் only two type of fast bowlers we can pick. One who can swing the ball early on. That is why we want Asmatullah Omar Sai on the other side. ஒன்னு ரீஸ்டாப்லி போங்க. ரீஸ்டாப்லி 4 மேட்ச்ல 4 ஓவர்ல 68 ரன் போன மேட்ச் கொடுத்தனால கான்பிடன்ஸ் கம்மியா இருப்பாரு. கெட் இன் ஃப்ரெஷ் ஃபேஸ். இவர் நிறைய பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரிஸ் போடுவாரு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து பேட்ஸ்டோ ரன் அவுட் சொன்னேன், they started trolling me. I'm fine to take the troll. இப்போ மீதி 6 மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. 260 பிச்சில் அவர் செஞ்சுரி அடிச்சாரு. நீங்க சொன்னீங்களே அவர் அடிக்கல. இப்போ நான் சொல்றேன், டாம் கரன் ஹேஸ் டு கம் இன்டு திஸ் பர்டிகுலர் கேம். இல்ல நீங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே பீடா. அவங்க தொடர்ந்து தோக்குறதுக்கு காரணம் பேர்ஸ்டோ அப்படின்றது நீங்க சொன்னீங்க. நேற்று ஜெயிச்சாங்க, அதுக்கு ஒரு காரணம். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த பேட்டிங் இதுல பிச்சில் வேர் த பால் கம்ஸ் ஆன் டு தி பேட் வெரி நைஸ்லி, ஹஸ் காட் அ சான்ஸ். இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப டாம் கரன் ஏன் டாம் கரன் ஆர்சிபிக்கு எடுக்காதீங்க நான் சொன்னேன்னா, 7 மேட்ச் நீங்க சின்னசாமியில ஆடுறீங்க. சின்னசாமியில இந்த பேக் ஆஃப் த ஸ்லோ டெலிவரிஸ் ஒர்க் ஆகாது. The classical example is Harshal Patel slow deliveries, which was a totally a different thing when RCB played away from home and RCB played at homeன்றதுனால டாம் கரன் இங்க எடுக்கணும்ன்ற. இப்ப இங்க வந்து அந்த 10 ஓவர்ல 75 ஸ்டெபிலிட்டி யார் கொடுப்பாங்க? கோலி வந்து எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. போன மேட்ச் நானே ஆனஸ்டா சொன்னேன், டிசப்பாயிண்டட் in the middle overs the way we played, but a champion is a champion, hopefully will come back very well. பாக் போன மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் டியூ. ஜாக்ஸ் வந்து போலிங்ல வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 150 தான் அடிச்சாரு. இஸ் ஆல்சோ டியூ. பட்டிதார் வந்து வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. நீங்களும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க பட்டிதார். இங்க பாத்தீங்கன்னா சுப்மான் கில் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ குட் டோர்னமெண்ட். சா போன மேட்ச் வந்து நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. ஆல்சோ சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர் வந்து இந்த கல்யாண பிரேக்ல இருந்து வந்தாரு போன மேட்ச். ஸோ அவரும் வந்து நல்லா ஆடினாரு. ஸோ உங்களுக்கு இது கம்பேர் பண்ணும்போது பெருசா அந்த டாப் 4ல 75 for 1ங்கும் போது பவர் ஹிட்டிங் இஸ் நாட் த கிரைட்டீரியாங்கும் போது 2 பேருக்கும் ஈக்குவல் எட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஒமர் சாய், டெவாட்டியா. அஸ்மத்துல்லா ஒமர் சாய் நல்ல கிரிக்கெட்டர், பட் பேட்டிங் வந்து பெருசா ஷைன் பண்ணல. டெவாட்டியா இஸ் ஒன்லி கை ஹோல்டிங் ஃபோர்ட். ஷாருக் கான் இஸ் அ குட் பிளேயர், இன்னும் ஐபிஎல் இதுல வரல. ரஷீத் கானுக்கு அவங்க பேட்டிங்கே கொடுக்கறது இல்ல. கடைசி 7 பால் சரி நீயும் போன்ற அவர் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு பீடா. அவர் வரும்போதெல்லாம் 15-20 அடிக்கிறாரு சார். அவர் வரும்போது மேட்சே முடிஞ்சு போயிடுது, எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற. அதுதான் சொல்றேன், அவன் அரைன் மாதிரி யூஸ் பண்ணணும். பின்ன எந்த பிரயோஜனமும் இல்ல. பாவம் ஒரு பின்னாடி வந்து செத்து போன மேட்ச் அடிக்க பாக்குறாரு. சோ உங்களுக்கு வந்து இதை பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு தினேஷ் கார்த்திக் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். பாவம் லொம்ப்ரோ இஸ் ஐ வில் ரேட் லொம்ப்ரோ டு ஸ்கோர் 22 of 10. அதுல வந்து எந்த சந்தேகமும் வந்து உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன், he can hurt you big time, I'm telling you. கரண் சர்மா கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கும் போது இவங்க பேட் டீப்.
இருந்தாலும் இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பெருசா எட்ஜ் எதுவும் கிடையாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கப்புறம் மெயின் திங்கு இப்ப நீங்க அந்த கடைசி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த டவுட்டுமே உங்களுக்கு கிடையாது. நூர் அகமது இருக்காரு, உங்களுக்கு ரஷீத் கான் இருக்காரு. அங்க தே ஆர் டெஃபினெட்லி as I said they are expected to replace ஸ்வப்னில் சிங் வித் வைஷாக் விஜயகுமார் ஆஸ் இம்பாக்ட் சப்ன்றது தான் என்னோட கணக்கு. கரெக்ட். இப்ப எனக்கு இந்த இதுல அதே இங்க வந்து இவங்களுக்கு வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி மோஹித் சர்மா தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிரேட்டஸ்ட் இது டெத் ஓவர்ஸ்ல ஆல் ஆஃப் அ சடன் அவர் வேற மாதிரி இதுவா தெரியுறாரு. அதே மாதிரி இங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு சாய் கிஷோர் போலிங் போடுவாரு, ஏன்னா லெப்ட் ஹேண்டர் கிடையாது. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. போன மேட்ச் யாஷ் தயால் ரொம்ப நல்லா போட்டாரு. இங்க நீங்க இந்த ஃபாஸ்ட் போலிங் இதை கம்பேர் பண்ணீங்கன்னா போன மேட்ச் யாஷ் தயால் ரொம்ப நல்லா போட்டாரு. டாம் கரன் இஸ் கோயிங் டு பி த ஃபேக்டர் ஹியர் ஐம் டெல்லிங் யூ தே பிளே ஹிம். சிராஜும் ரொம்ப நல்லா போட்டாரு. Considering all these things, slowly RCB picking up the combination, slowly GT coming down. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் 51-49 இன் ஃபேவர் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இதை ஒத்துக்கிறீங்களா? ஏனால நீங்க சொல்றதெல்லாம் நடக்காதுல, இந்த தடவை ஜிடி தான்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, நீங்க சொன்னீங்க டிசி மும்பைல டிசிக்கு ஒரு ஸ்லைட் எடுத்து கொடுத்தீங்க, டிசி ஜெயிச்சிட்டாங்க பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். பிளஸ் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அதை சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் தட் இது இந்த மேட்ச் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கும் தோணுது பீடா. ஸோ லெட்ஸ் கீப் இட் தட் வே. ஆன் த நோட், ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஸோ இங்க சொல்லிட்டேன் என்ன இது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பின்னு ஆல்ரவுண்டர்ஸா எடுங்க. அந்த கன்வென்ஷனல் பேட்டர், ஸோ பேட்டர்ஸ் அப்படின்னா கில், கோலி. கில் போன்ஸ் அகமதாபாத், கோலி எடுங்க. கோலி விடவே முடியாது. பட்டிதார் வந்து ரொம்ப நல்லா பேட்ல படுது. சாய் சுதர்ஷன், இந்த திலக் வர்மா எல்லாம் விடவே விடாதீங்க. 40 ரன் எப்படி தேத்துறது அப்படின்னு தெரிஞ்ச ஆளுங்க. கேம்ரூன் கிரீன் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இஸ் கோயிங் டு போல் 4 overs, அவருக்கு பேட்லயும் படும். அண்ட் தென் ஐம் பிக்கிங் அப் நூர் அகமத். ஸோ என்னோட பிக் சாய் சுதர்ஷன், நூர் அகமத், கில், கோலி, பட்டிதார் அண்ட் கிரீன். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா 5 முடிச்சிருக்காரு. சூப்பர். இந்த பக்கம் ஃபாஃப் டுப்ளிசி அண்ட் இவர் வில் ஜாக்ஸ் 2. அந்த பக்கம் வந்து அஸ்மதுல்லா உமர்சாய், ரஷீத் கான், இன்னும் ஒரு பிக்கு வந்து மோஹித் சர்மா. நான் சொல்ல சொல்ல மைனஸ்க்கு மேல மைனஸ்க்கு மேல மைனஸ் மேல போயிட்டே இருக்காரு. மோஹித் சர்மா வேண்டாம். 100 நீங்க சொல்லிட்டீங்க. சாய் கிஷோர் சொல்லலாம், அவங்க ஆனா பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் சாய் கிஷோர் எடுக்கலாம், இஸ் குவாலிட்டி பவுலர். ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காரு, எடுங்க. ஸோ சாய் கிஷோர் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நம்மளோடது சொல்லிட்டோம் பீடா, எல்லா அனாலிசிஸும் நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு அதுதான் சொல்றேன். டிசி ஆல் ஆஃப் அ சடன் அந்த பவர் ஹிட்டிங் இல்ல. மோஹித் சர்மா ரன் பிளீட் பண்றாரு. ரஷீத் கானுக்கு விக்கெட் விட மாட்டேங்கிறது. ப்ராப்ளம்ஸ் ஆர் ரீசர்ஃபேசிங். ஆர்சிபி இஸ் ஒன்லி கெய்னிங். அப்படிங்கும் போது the confidence level will be high. இந்த டேபிள நீங்க பாத்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ், அவங்க சம்டைம்ஸ் எப்படி வருவாங்க, they got nothing to lose-ங்கும் போது இந்த நத்திங் டு லூஸ்னு வர டீம் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 11 மேட்சுக்கு அப்புறம் அட சான்ஸ் இருக்கே அப்படின்னு யோசிக்கிற இது வரும்ன்றதுனால ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் ஆர்சிபி. அன்பார்ச்சுனேட்லி இந்த டிசி பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ், ஜிடி பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. காம்பினேஷன் செதற மாதிரி இருக்கு. அப்படின்ற ஒரே இதனால அஸ்மத்துல்லா உமர்சாய் நல்லா போடுறாரு, விக்கெட் விட மாட்டேங்குது. ரஷீத் கான் நல்லா போடுறாரு, விக்கெட் விட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் போலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது சாய் சுதர்ஷனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியாது. ஆஃப்டர் த லாஸ்ட் கேம் 100 அகமதும் லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கினாரு. அப்படிங்கும் போது ஆர்சிபி போலிங் எப்பவுமே வீக் தான். They want to win with their batting. Last match, their bowlers put their show up. So both the teams are coming from different directions. I am expecting RCB to have a slender edge and win. நீங்களும் அதே தான் சொல்லிருக்கீங்க. Hopefully, we will have a very good review when we come back with RCB winning and stay in contention for the playoffs. Until we come back for yet another preview or review for IPL episode. Thanks a lot and bye-bye.